ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும். உங்க கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்றதோட மட்டும் கிடையாது, கண் பார்வைய 2 மடங்கா அதிகப்படுத்துது. அதே மாதிரி கண் எரிச்சல், கண் செவந்து போறது, கண்ல இருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இது கண் பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது. இந்த வீடியோக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை எப்படி தயார் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். சோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு 100% ரிசல்ட்ங்கிறது கிடைக்குது. இதுக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் வெள்ளை மிளகு பொடி. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை மிளகு நம்ம கண் பார்வைக்கு ராமபானமா வேலை செய்யுது. இதுல இருக்கிற விட்டமின், அயன் நம்மளோட கண் பார்வையை அதிகப்படுத்துறதோட ஞாபக சக்தியையும் 2 மடங்கா அதிகப்படுத்துது. நீங்களும் உங்க கண் பார்வைய 2 மடங்கா அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமடியில வெள்ளை மிளகு பொடிய கண்டிப்பா சேர்க்கணும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற பொருள் கற்கண்டு. இந்த ரெமடியில கற்கண்டு, அதாவது ராக் சுகர் கூட ரொம்ப முக்கியமானது. இந்த ரெமடியில நீங்க கற்கண்டுக்கு பதிலா சீனியையோ இல்ல வெல்லத்தையோ சேர்க்க கூடாது. அதே மாதிரி நம்ம பிரசாதத்துக்கு கலக்கிற சின்ன சின்னதா இருக்கிற கற்கண்டையும் சேர்க்க கூடாது. இந்த கல்லு மாதிரி பெருசா இருக்கிற இந்த கற்கண்டை தான் பயன்படுத்தணும். இது ரத்த பலகீனத்தை சரி பண்ணுது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது இந்த பொருள். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோம்பு. சோம்புல அயன், விட்டமின், மெக்னீசியம் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கூட சோம்பு ரொம்ப நல்லா வேலை பண்ணுது. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சோம்புல ஆன்டி ஆக்சிடென்டும் அதிகமா இருக்குது. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் பாதாம். உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், பாதாம்ல சத்துக்கள் அதிகமா இருக்குது. தினமும் ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் பாதாம சாப்பிட்டா அதனால கிடைக்கிற சத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கும் ஞாபக சக்தியை 2 மடங்கா ஆக்குறதுக்கும் பாதாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த ரெமடியில பாதாம கண்டிப்பா சேர்க்கணும். நம்ம ரெமடிக்கு தேவைப்படுற 4 பொருட்கள் இதுதான். 1 சோம்பு, 2வது பாதாம், 3வது கற்கண்டு, 4வது வெள்ளை மிளகுத்தூள். இந்த ரெமடிக்கு சோம்பையும் பாதாமையும் சம அளவுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கற்கண்ட நீங்க சோம்பு எந்த அளவுல எடுக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு அளவுல கற்கண்டை எடுக்கணும். இதுக்கு முதல்ல இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை எடுத்துக்கிறேன். அதுல 3 கிராம் அளவுக்கு வெள்ளை மிளகு பொடியை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பாதாம சேர்க்க கூடாது. இந்த 3 பொருட்களை மிக்ஸி ஜார்ல போட்டு இத நைஸ் பவுடரா கிரைண்ட் பண்ணணும். இந்த 3 பொருட்களை நீங்க தனித்தனியாவும் பவுடரா பண்ணிக்கலாம், இல்ல இந்த 3யுமே சேர்த்தும் பவுடரா பண்ணிக்கலாம். பாத்தீங்க இல்லையா? இப்ப நம்ம பவுடர் தயாராயிடுச்சு. பாத்தீங்க இல்லையா எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு? இப்ப இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாமையும் கலந்து நைஸா பவுடரா பண்ணிக்கணும். அதனால பாதாம் இந்த பொடியோட கலந்து நைஸ் பவுடரா தயாராகுது. பாத்தீங்க இல்லையா? இப்ப நம்ம ரெமடி பூர்த்தியா ரெடி ஆயிருச்சு. இந்த பவுடரை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைய கூட ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம். நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ நோய்களை குணப்படுத்துற சக்தி இந்த ரெமடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிய தவறாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடிய நார்மல் டெம்பரேச்சர்லயே 1 மாசம் வரைய வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பவுடரை எந்த நேரத்துல எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வெதுவெதுப்பான பாலை ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடரை பால்ல தான் கலந்து எடுக்கணும். அப்பதான் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். உங்களுக்கு பால் பிடிக்காதனாலோ இல்ல பால்னா அலர்ஜியா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரெமடியில பாதாம் பாலை கூட பயன்படுத்தலாம். நீங்க இந்த ரெமடிக்கு 1 டேபிள் ஸ்பூன்ல இருக்கிற மாதிரி பவுடரை எடுத்துக்கிட்டு பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடிய பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைய யாருனாலும் பயன்படுத்தலாம். குழந்தைங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுல எடுத்துக்கோங்க. அதே பெரியவங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சரியா இருக்கும். அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் ரொம்ப டேஸ்டா இருக்குங்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. இதுல நம்ம கற்கண்டை கலந்துருக்கோங்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டாவும் இருக்கும். ஒருவேளை டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்க இந்த ரெமடியில கற்கண்டை விட்டுட்டு இந்த பவுடரை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க பால்லையும் கலந்து குடிக்கலாம், இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட பாலை குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க இந்த பாலை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். உங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதும் சரியாகிறது மட்டும் கிடையாது, உங்களோட ஞாபக சக்தியும் அதிகமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயுர்வேதிக் ரெமடிங்கிறதுனால உங்களுக்கு 1 இல்லாட்டி 2 நாட்கள்லயே ரிசல்ட் கிடைக்காது. இந்த ரெமடிய தொடர்ந்து
கொஞ்சம் மாசம் வரைய பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.